ஓம் நம சிவாய. இன்னைக்கு நம்ம மாணிக்க வாசகர் தந்தருளிய திருவெண்பாவையுடைய 9வது பாடலை பார்க்கலாம். பாடல்: முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோன், உன்னடியார் தாள்பணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம், மன்னவரே எம் கணவராவார், உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கு எம்கோன் நல்குதியோள், என்ன குறையும் இலோர் ஏலோர் எம்பாவாய். இந்த பாடலோட பொருள் என்னவென்றால், கோடி வருடங்களுக்கு முற்பட்ட பழமையான பொருள் இது என்று சொல்லப்படும் பொருட்களுக்கெல்லாம் பழமையானவனே சிவபெருமான் ஆவார். அதாவது எந்த பொருளை நாம் பழமையிலும் பழமை, இந்த உலகத்திற்கெல்லாம் முன்னே தோன்றியது, அந்த மாதிரி எது ஒன்றை நாம் ஒரு இறுதியில் பழமை என்று கூறுகிறோமோ அந்த பழமைக்கு பழமையாக இருப்பவர் சிவபெருமான் ஆவார். அதை போலவே இன்னும் லட்சம் ஆண்டுகள் கழித்து இப்படித்தான் இந்த உலகம் இருக்கும் என நமக்கு கணிக்கப்படும் புதுமைக்கெல்லாம் புதுமையாக சிவபெருமான் இருப்பார் என்று மாணிக்க வாசகர் கூறுகிறார். உன்னை போன்ற ஒரு தெய்வம் எங்களுக்கு கிடைத்தது, பழமைக்கெல்லாம் பழமையாக இருக்கின்ற நீ, புதுமைக்கெல்லாம் புதுமையாக இருக்கின்ற உன்னை போன்ற ஒரு தலைவன் எங்களுக்கு கிடைத்தது மிகவும் பாக்கியமாகும். உன்னை அடைந்தது, உன்னை வணங்குவது எங்களுக்கு மிகவும் கொடுப்பனையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. உன் திருவடியை பணியும் ஒரு அடியவரை கணவராக தர வேண்டும் நீ எங்களுக்கு. அவருக்கு தொண்டு செய்வதையே எங்கள் வாழ்க்கை பயனாக எடுத்துக்கொள்கிறோம். உன் திருவடியை தொழும் ஒரு சிவபக்தன் கணவராக தர வேண்டும். அப்படி நீ தந்து விட்டால் அதைவிட எங்களுக்கு என்ன குறையாக இருக்கப் போகிறது? எந்த குறையும் இல்லாமல் வாழ்வோம் என்கிறார் மாணிக்க வாசகர் இந்த பாடலில். இந்த பாடலுக்குரிய உட்கருத்து என்னவென்றால், தனக்கு வரும் கணவன் மிகவும் நல்ல வேலையில் இருக்க வேண்டும், நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும், வாகனம் வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்திப்பவர்கள் பெருகிவிட்ட காலம் இது. இந்த செல்வம் நிலைத்திருக்குமா? இந்த செல்வத்திற்கு சொந்தக்காரர்கள் ஒழுக்க சீலர்களாக இருப்பார்களா? பக்திமான் ஒருவன் எனக்கு கணவனாக வேண்டும் என்று கேட்பவர்கள் விரல் விட்டு எண்ணும் அளவிலே இன்று இருக்கிறார்கள். அன்றைய பெண்கள் தங்கள் கணவன் பக்திமானாக அமைய வேண்டும் என்று விரும்பினார்கள். அதை இறைவனிடம் கேட்டனர். செல்வ சீமான்களால் நிம்மதியை தர முடியாது. பக்திமான்களை மணந்தால் எளிய வாழ்க்கை அமையலாம். ஆனால் அதில் இருக்கும் மனநிம்மதி யாருக்கு கிடைக்கும்? இந்த பாடலின் உட்கருத்தாகும். செல்வத்தை அனைவராலும் எளிதாக ஈட்ட முடியும். உண்மையான பக்திமானாக இருந்தால் அவர் நிச்சயமாக ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் இருப்பார். இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறார், என் அருகில்தான் என் சிவபெருமான் இருக்கிறார், ஆகையால் நான் எந்த தவறும் செய்துவிடக் கூடாது என்ற எண்ணம் எப்பொழுதும் இருக்கும். எனவே பக்திமான்களாக இருப்பவர்களை மணப்பதே சிறந்ததாகும். செல்வம் இருந்தாலும் அவர்கள் பக்திமான்களாக இருப்பதே சிறந்ததாக இருக்கும். செல்வம் குறைவாக இருந்தாலும் அவர் பக்திமான்களாக இருப்பதே சிறந்ததாக இருக்கும். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.